வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜ வித்யை, ராஜகுழி அத பத்தி தாங்க பேசப் போறோம். இதுவரைக்குமே 8 அத்தியாயத்துல கிருஷ்ணன் தன்னுடைய நண்பனான அர்ஜுனனுக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அவருடைய மனநிலைய உள்ளது உள்ளபடி புரிஞ்சுகிட்டு, அவர் எப்படியாவது இந்த தர்ம யுத்தத்துல ஈடுபட்டே ஆகணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள அவருக்கு சொல்றாரு. ஆத்மானா என்ன? உடல்னா என்ன? அதுக்குள்ள வேறுபாடு என்ன? உடல் அழிஞ்சாலும் ஆத்மா அழியாதது அப்படின்னு புரிய வச்சாரு. அடுத்து இந்த ஆத்ம தரிசனம் பெறுவது எப்படின்னு சொன்னாரு. கர்ம யோகம்னா என்னன்னு சொன்னாரு. எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும் போது அது கர்ம யோகம் ஆகிறது. அந்த கர்ம யோகத்தால நாளடைவில் அவனுக்கு மனசு கட்டுப்படும். அதுதான் கர்ம யோகம்னு சொன்னாரு. அதுவே பகவானிடத்துல கொண்டு போய் சேர்த்துடும்னு சொல்றாரு. ஏன்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களால எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு காட்டுக்கு போயோ ஒரு தனிமையான இடத்துலயோ தவம் புரியவோ தியானம் பண்ணவோ முடியவே முடியாது. இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு விரதம் இருக்கிறதுனா கூட நாம ரொம்ப யோசிக்கிறோம். இப்ப எல்லாம் நிறைய ஃபாஸ்டிங் அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது இதுன்னு. ஆனா விரதம் இருக்க மாட்டேங்கிறாங்க. விரதம் இருந்தாவே நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்கும். அதே சமயம் வெயிட் பேலன்ஸ்டாவும் இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அது இதுன்னு நிறைய சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும். ஏன்னா வெளியே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கும் வந்தாச்சு. வீட்டில் சமைக்கிறது இல்லை. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இப்படித்தான் நம்மளோட உணவு முறையே மாறிடுச்சு. டோட்டலாக மாறிடுச்சு. அதில் நிறைய கலப்படம். இந்த உணவுனால நமக்குள்ள நிறைய வியாதிகள். அந்த வியாதி உடலை மட்டும் பாதிக்குதானா நம்மளுடைய உள்ளத்தையும் மனசையும் தான் பாதிக்குது. ஏன்னா உணவு கட்டுப்பாடை பற்றி ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. நம்மளுடைய உணவு சாத்வீகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குணம் சாத்வீக குணத்தை வளர்த்த முயற்சி பண்ணும். இல்லைன்னா ராட்சசம் தாமசம்ங்கிற இந்த 3 குணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுது. ஒரு மனிதனுக்கான அடையாளத்தை இந்த 3 குணங்கள் தான் கொடுக்குது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவரா எப்ப பாரு கோபமா தான் இருப்பாரு. அவரு அந்த மனுஷங்கிட்ட பேசவே முடியாது, பழக கூட முடியாது. இவரை பார்த்துட்டாவே பல பேர் ஓடிடுவாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிறது கோபம். அந்த கோபத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஒருத்தர் ரொம்ப சோம்பேறி, எந்த வேலையும் தானும் செய்ய மாட்டாங்க, மத்தவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த தாமச குணத்தோட இருக்கிறவங்க. இந்த மாதிரி குணத்தை வச்சுதான் நாம நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களையே நாம டிசைட் பண்றோம். ஏன்னா உணவு வச்சு நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வகை உணவும் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் விலைவாசி காரணமா எல்லாருக்குமே உணவு கிடைக்குதானா? இல்ல. இந்த 3 குணங்கள் ஒரு மனிதனை அந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது. அது ஒரு தனி மனிதனை ரொம்ப ஆட்டி படைக்கும் போது அது அவனை மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கேடு விளைவிக்குங்கிறது தான் கிருஷ்ணர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. நீ ஒரு விஷயத்த ரொம்ப ஆசைப்படுற, அடைஞ்சே ஆகணுங்கிற முயற்சி பல நாட்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. மனசாலையும் உடலாலையும் அவ்வளோ உழைப்பு போட்டு முயற்சி பண்றீங்க. இன்கேஸ் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? கோபம்தான் வரும். அந்த கோபத்தை நீங்க உங்க மேல காட்டிப்பீங்க. ஏன் சாப்பிடாம இருப்பீங்க, மத்தவங்க மேல எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க, கோபப்படுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யணுங்கிற எண்ணத்தை அப்படியே ட்ராப் பண்ணிடுவீங்க. அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவீங்க. இது எக்ஸ்ட்ரீம் கோபம். இதே இன்கேஸ் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அகங்காரம்.
ஒரு மனிதனுக்கு இந்த அகங்காரம் வந்துச்சா அப்படின்னா, தான் தான் எல்லாமே, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வந்தா, மத்தவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்கள உதாசீனப்படுத்துவாங்க. இது நெறைய பேரோட மனச காயப்படுத்தும். எல்லாரும் அவங்கள விட்டு விலகி போவாங்க. இவங்க அனாதை ஆவாங்க. இந்த அகங்காரமும், கோபமும் நம்மள மட்டும் இல்லாம, அந்த சுத்தி இருக்கிறவங்கள அவ்ளோ பாதிக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து, "நீ எல்லா செயலையும் உன் கடமையா நெனச்சு செய். பலனையே எதிர்பார்க்காத. பலனை எதிர்பார்த்து நீ ஆசைப்பட்ட அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு எமோஷன்ஸா பிறக்கும். அத நீ ஹேண்டில் பண்றதுக்குள்ள, அது பல பிரச்சனைகள உனக்கு கொண்டு வந்து சேர்த்திடும்." அப்படிங்கிறாரு. நம்மளுடைய துரியோதனனும் பார்த்தீங்க அப்படின்னா, அகங்காரத்தோட விளைவா தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு காணி நிலம் கூட குடுக்க மாட்டேன்னு அவர் பிடிவாதம் பண்ணாரு. தான் தான் எல்லாத்தையும் ஆளணும்னு அந்த அகங்காரம். அதுதான் மகாபாரத போருக்கே காரணம். அடுத்து சகுனிகிட்ட இருந்த அதீத கோபம். இவன் ஒருத்தருடைய அதீத கோபமும், அகங்காரமும் ஒண்ணு சேரும்போது, ஒரு குடும்பத்த இல்ல, ஒரு தேசத்தையே அழிக்குது. அதுக்கான உதாரணம் தான் இந்த மகாபாரத போரே. அததான் கிருஷ்ணர் இங்க புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அதோட தியானம்னா என்ன? தியானம் எப்படி பண்ணணும்? அதற்கான ஆசன முறைகள் என்ன? மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும்? உணவு கட்டுப்பாடும், மூச்சு பயிற்சியும் எதுக்காக தேவை? தியானத்துல அதோட ரோல் என்ன? இது எல்லாத்த பத்தியும் கிளியரா சொல்லிட்டாரு. இப்போ நானே எல்லாத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கிறேன்னு போன அத்தியாயத்திலயும் சொன்னாரு. இப்பவும் அதே தொடர்ந்து சொல்லி பக்தி யோகத்தோட மேன்மைய சொல்றாரு. இந்த பக்தி யோகம்னா என்ன? ஒருத்தர் மேல நமக்கு வர பக்தி. அதாவது பகவான் மேல வர பக்தி. சட்டுன்னு ஒரு பகவான் மேல நமக்கு இப்ப கிருஷ்ணர பத்தி திடீர்னு படிக்கிறோம். உடனே அவர் மேல நமக்கு பக்தி வந்துருமா? கிடையாது. இல்ல ராமர பத்தி படிக்கிறோம். நரசிம்மர பத்தி படிக்கிறோம். பக்தி வராது. ஆனா அதுவே பிரகலாதன பத்தி படிக்கும்போது, துருவன பத்தி படிக்கும்போது, நமக்கு பக்தி கண்டிப்பா வரும். விதுரன், உத்தவர், குந்தி தேவி, பீமன் இந்த மாதிரி நெறைய பக்தர்கள், இந்த நெறைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க அந்த பக்தியால் அடைஞ்ச அந்த மேன்மை, இத பத்திலாம் கேட்க 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 நமக்கு அந்த பகவான் இடத்துல பக்தி தானா வரும். அதனாலதான் குரு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நாம குருவை தேடி போகணும்னு அவசியமே இல்லைங்க. நாம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னா, குரு நம்மள தேடி வருவாங்க. கத்துக் குடுப்பாங்க. அதுக்கு நாம தான் நம்மள மனச பக்குவப்படுத்திக்கணும். இந்த மாதிரி பகவத் பக்தி உள்ளவர்கள, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வரலாறு, கதைகள் கேட்கும்போது, அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்களா பொறந்து வாழ்ந்தவங்க. அவங்க இருந்த சூழ்நிலையில நாமளும் இப்ப இருக்கலாம். ஒரு சில பக்தர்கள்ல இந்த காலத்துக்கும், அந்த காலத்துக்கும் அப்படியே ரிலேட்டபிளா இருப்பாங்க. வாழ்ற சூழ்நிலை எல்லாமே. அப்போ அது நம்மோட சிங்க் ஆகும்போது, உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலயும் பக்திய கைவிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து பிறக்கறதே, பாகவதர்களுடைய கதை கேட்கும்போது தான் அந்த பக்தியே பிறக்கும். பகவான பத்தி கேட்கும்போது அல்ல. அதனால நெறைய பக்தர்களோட கதையா கேளுங்க. கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகவான் இடத்துல ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களா இருந்து தான் பக்தியே செய்ய ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, வால்மீகி ராமாயணத்தையே எழுதினாரு. ஆனா, அவர் அதற்கு முன்னாடி வேடனா இருந்தாரு. பல கொலைகள செஞ்சாரு. திருடனா இருந்தாரு.
தன் குடும்பமே அவ செஞ்ச பாவத்துல எக்காரணத்த கொண்டு பங்கே எடுத்துக்க மாட்டோம்ன்னு சொன்னப்பதான் அவருக்கு அந்த விரக்தியே வந்தது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு குரு தேவை, நம்மள நல்வழி காட்ட அப்படிங்கும்போதுதான் நாரதர் கால்ல போய் விழுந்தாரு. அப்ப அவரே குருவா இருந்து ராமநாமத்த உபதேசம் பண்ணுனாரு. அப்பவும் அவர் செஞ்ச அந்த பாவத்தின் விளைவா அந்த ராமநாமம் கூட அவர் மைண்ட்ல நிக்கல. மராமரத்த காட்டி இது என்ன மரம்னு கேட்டு, மரா அதுவே நீ சொல்லிக்கிட்டே வா, அதுவே ராமான்னு மாறிடும் அப்படின்னாரு நாரதர். அப்படி ராமநாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சதோட பலன்தான் அவர் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தையே எழுதினாரு. நம்ம நிறைய கதைகள் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா ஒரு திருடனா இருந்தவங்க, இல்ல கொலைகாரனா இருந்தவங்க, இல்ல பெண்கள் மீது மட்டுமே ஆசை கொண்டு அவர்கள் பின்னாடியே போனவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் தான் பிற்காலத்துல சிறந்த பக்தர்களா வந்திருக்காங்க. இந்த பண்டரிபுரம் பாண்டுரங்கநாதரோட மகாபக்த விஜயம் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும். புண்டரீகன் அவர் பூர்வ இதுல அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்தாரு. பெண் ஆசையோடையே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல பெத்தவங்களுக்கு செய்யற சேவைதான் சிறந்த சேவைன்னு ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கிட்டு, அவர்களுக்கு சேவை செய்ததோட பலனாவே பகவான் ஸ்ரீ விட்டலனையே வந்து அவர் முன்னாடி நின்னாரு. அத கூட அவர் கண்டுக்காம தம் பெத்தவங்களுக்கு மட்டுமே சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு புண்டரீகர். இதுதாங்க இந்த பக்தி. இந்த பக்தி இவர் சொல்றதே இதுதான். எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும், தாழ்வான ஒழுக்கத்தோட இருந்தாலும், என்னுடைய பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என் மீது பக்தி செய்யறதோட பலனா அவங்க நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. நம்ம வால்மீகி மாதிரி, புண்டரீகன் மாதிரி இன்னும் நிறைய பக்தர்கள் ஒரு விரக்தி மூலமா பக்தி செய்யறவங்களும் இருக்காங்க. இல்ல அவரை பத்தின கதைகள் கேட்டு 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 நாரதர் அவரை பத்தின கதைகள் கேட்டு 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 தன் தாய் இறந்த வேட்டி ஒரு விரக்தி வந்து பகவானை தியானம் பண்ணி தவம் பண்ணி அப்புறம் அவரையே அடைஞ்சாரு. இதுதான் பக்தியோட மேன்மையே. கிருஷ்ணர் சொல்றாரு, பக்தி எப்படி செய்யணும்? நீ எனக்கு ஒரு இலை, பழம், இல்ல மலர், இல்லைன்னா நீர், இதுல ஏதோ ஒண்ணு ஆசையை எனக்கு கொடுத்து அர்ப்பணிச்சு என்னை பக்தி பண்ணாவே போதும். எனக்கு நிறைய அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், நகை அது இதுன்னு போட்டெல்லாம் நீ என்ன பக்தி செய்யணும்னு கிடையவே கிடையாது அப்படின்ட்டார். ஆடம்பரத்தை என்னைக்குமே எந்த பகவானுமே விரும்பினதே கிடையாது. அவங்க கிட்ட இல்லாத செல்வமா? ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பிரபஞ்சமுமே அவங்களதுதான். அவருடைய உடலாவே தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம செஞ்சு போற ஒரு நகையோ கிரீடமோ இல்ல நாம நல்ல காஸ்ட்லியா கொடுக்குற ஒரு உடையோ அதெல்லாம் பகவானை மகிழ்ச்சி படுத்துமானா? கிடையாது. நாளே சிம்பிள் ஐட்டம். இது யார் வேணாலும் செய்யலாம். ஒரு துளசி இலை, இல்ல ஒரு மலர், இல்ல ஏதோ ஒரு வாழைப்பழம், இல்லைன்னா நீர், தண்ணியாவது வச்சு பகவானை கும்பிட்டாவே போதும். யோசிச்சு பாருங்க, விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்திருக்காரு. கிருஷ்ணர் வந்த சந்தோஷத்துல விதுரர் பழத்தை கொடுக்குறேன்ட்டு பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை மட்டும் கொடுத்தாரு. அதையும் ஆசையோட வாங்கி சாப்பிட்டாரு கிருஷ்ணர். இதுல நம்மளுடைய பாவம் தான் முக்கியமே தவிர ஆடம்பரம் இல்ல. நம்மளுடைய எளிமையான பக்தி, அதுல இருக்கிற தூய்மையான அன்பு, அந்த அன்போட பகவானை நினைச்சு உருகி அவருக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பொருளுமே விலை மதிக்க முடியாததாதான் பகவான் நினைக்கிறாரு. அதனால அத அன்போடு ஏத்துக்கிறாரு.
இதுதாங்க நம்ம கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் பகவான பத்தி தெரிஞ்சு நான் பக்தி செய்ய வரல. பக்த பிரகலாதனோட படம் பார்த்த பிறகுதான் எனக்கு பகவான் இடத்துல ஒரு ஈர்ப்பு, பக்தி வந்ததே. அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அந்த ஒரு சின்ன 5 வயசு குழந்தை எவ்வளோ அழகா தான் உயிர் போகிற நிலைமையிலயும் பகவானோட நாமத்த கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு அவரோட நாமத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுதான் உண்மையான பக்தி. இந்த மாதிரி பக்தர்களோட கதையை அதிகமா கேட்க கேட்க நமக்குள்ளேயும் பக்தி மேலும் மேலும் அதிகரிக்கும். இதுதான் நான் இந்த அத்தியாயத்துல இருந்து கத்துக்கிட்டது. தேங்க்யூ.